சரியா? இந்த 12வது பி பகுதியை பாருங்க. 12வது பி பகுதி கல்குலேஷனோட சார்ந்த ஒரு கேள்விதான். கல்குலேஷனோட ஒரு சார்ந்த ஒரு கேள்விதான் 12வது பி பகுதி. நீங்கள் சாதாரணமாக பீசமான தொடர்பு பயன்படுத்தி இந்த கேள்விக்கு விடை எடுக்கலாம். சரிதானே? பீசமான தொடர்பை பயன்படுத்தி விடை எடுக்கலாம். எனக்கு தசத்துல கனவுல வருது, அதனால நான் செய்ததுல சிக்கல் இருக்கோ தெரியாது. உங்களோட விடைகளை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. NA2S2O3 என்ன கனவுல வந்தேன்னு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் செய்ய பார்ப்போம். கனவுளவில் சிக்கல் வந்தா அந்த கனவுள சிக்கல் இருக்கா, அதனால தசத்துல வாரதால கொஞ்சம் யோசிக்கிறேன். மற்றபடி ஒண்ணும் இல்லை. பாருங்க, FeI2 கரைசலை முற்றாக நியமிக்க 0.2 KMnO4 அமில கரைசலில் தேவைப்பட்ட KMnO4 வந்து 50 சென்டிமீட்டர் கனமாகும் சொல்லியிருக்கேன். முற்றாக நியமிக்க விளைந்த I2 KI-உடன் தாக்கிய பின்பு 0.2 NA2S2O3 கரைசல் முற்றாக நியமிக்கப்பட்டது. முதல் நியமிப்பில் பெற்ற கரைசல் மிக NaOH கலக்கப்பட்டு புறப்பட்ட ஊழ்படி வழியில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. சரிதானே? அதனால இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னர் நான் உங்களுக்கு இந்த பாடத்துல கொஞ்சம் ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்குகளை பற்றி கதைச்சிருக்காங்க. 2 கூறுகள் ஒட்சியேற்றப்பட்டு ஒரு கூறு தாழ்த்தப்படுகிற சந்தர்ப்பங்களை பற்றி நான் நிறைய தடவை கதைச்சிருக்கேன். இப்ப 2020 கூட ஒரு கேள்வி Cu2S தொடர்படுத்தி இருக்கு. K2CRO அதுக்கு Cr2O Cu2S ரெண்டா கட்டியனும் அந்நியனும் ஒட்சியேற்றப்படுற சந்தர்ப்பம். இப்படி நிறைய கேள்வி பார்த்துருக்கேன். FeC2O4 பார்த்துருக்கேன், FeSO3 பார்த்துருக்கேன். இதை கூட நான் எழுதியிருக்கேன். FeI2 எல்லாம் எழுதியிருக்கேன். இங்க 2 பேர் ஒட்சியேற்றப்பட ஒரு ஆள் தாழ்த்தப்படும். அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அறியோன் சமன்பாட்டு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தலாம், அல்லது இப்படியே வச்சுக்கொண்டு தாக்கத்தை சமப்படுத்தலாம். எனக்கு தாக்கம் சமப்படுத்துறது இந்த இடத்துல எனக்கு பொருத்தப்பாடற்றது. ஆகவே நான் என்ன செய்ய போறேன், பீசமானதை வச்சு கேள்வி செய்ய போறேன். சரி, உங்களுக்கு நான் போதிய விளக்கங்கள் தந்திருக்கேன். இந்த 2 கூறு ஒட்சியிட்ட பிறகு ஒரு கூறு தாழ்த்தப்படுற தாக்கங்கள் யாருக்காவது இப்பவும் சமப்படுத்துற தெரியலன்றா எனக்கு சொன்னால் நான் அடுத்த முறை விளங்கப்படுத்தி விடுவேன் எப்படி சமப்படுத்துறேன்னு சொல்லி. எனக்கு இப்ப இந்த பீசமானம் வேணும். சரி, பீசமானம் வேணும். இதுல Fe வந்து Fe2+ இருக்கு, Fe3+ ஆக KMnO4 ஒட்சியிட்டப்படும். அதே நேரத்தில் I- வந்து I2 ஆக ஒட்சியிட்டப்படும். அப்ப Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும் போது ஒரு இலத்திரனை இழக்கும். I- I2 ஆக ஒட்சியேற்றப்படும் போது ஒரு இலத்திரனை இழக்கும். இதுல 2 I- இருக்கிறதால 2 இலத்திரன் இழக்கப்படும். ஆகவே இந்த மொத்த மூலக்கூறு 3 இலத்திரன்களை என்ன செய்யும் என்று சொன்னால் இழக்கும். மொத்த மூலக்கூறு 3 இலத்திரன்களை இழக்கும். அதுல ஒரு இலத்திரனை Fe2+ இருந்து Fe3+ ஆகும். 2 இலத்திரனை I- இருந்து I2 ஆக மாறும். சரிதானே? அப்ப இதுல இருந்து மொத்தமாக இழக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கை 3. அதே போல KMnO4+7 அமில ஊடகம் என்பதால இது +2க்கு தாழ்த்தப்படும். அப்ப இது 5 இலத்திரனை ஏற்கும். உங்களுக்கு தெரியும், ஒட்சியேற்றம் தாழ்த்த தாக்கத்துல ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமனாக இருக்கும். ஆகவே நீங்கள் பீசமானத்தை சமப்படுத்திக் கொள்ளும். இதை நீங்க 3ஆல பெருக்கி இது 5ஆல பெருக்கினீங்க என்றால் ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமனாக. அப்ப இதுல 5 FeI2 3 KMnO4 சொல்லி வரும் பீசமான. இதை நீங்க 5ஆல பெருக்கினாலும் இதுல 5 Fe3+ வரும், இதுல 5 I2 வரும். 5 Fe2+ 5 Fe3+ ஒட்சியேற்றப்படும் போது 5 இலத்திரன் இழக்கப்படும். 2 I- ஒரு I2 ஒட்சியேற்றப்படும் போது 2 ஏற்கப்படும். அப்ப இதுல 5 வாரதால 10 15 இலத்திரன் மொத்தமாக இழக்கப்படும். இதுல 3 பேர் 5 இருக்கு. சரி, அப்ப இதுல நீங்க 3ஆல் போகும். இது நீங்கள் அங்கால அமிலத்தை போட்டு சமப்படுத்தினாலும் சமப்படுத்தாம விட்டாங்க. நான் இப்ப இதுல மினா கிடைக்கல. சரி, ஓகே, குட். 113 தான் எனக்கு வந்தது, சந்தோஷம். அதனால அந்த சிறுக்கல் தசமன்றோட கொஞ்சம் தன்னம்பிக்கை பிரச்சனை. அந்த சுருக்கல் அவ்வளவு ஆழ்மனம் அவ்வளவுக்கு ஏற்றுக்கொண்டு வச்சிருக்கு எந்த சுருக்கலை நான். சரியா? இன்னொரு ஆளோட டிஸ்கஸ் பண்ணாதான் அதுல வருமானம் சரியா ஒளியோடு தெரியும் என்ற மனநிலைக்கு வந்துட்டு. அப்ப ஓகே, 133.33 என்பது சரி, எனக்கு தான் வந்த பெருமானம் தான் வந்து செய்வோம். இப்ப என்ன வந்தது? ஓகே, இப்ப பாருங்க, FeI2வும் KMnO4 தாக்கிக்க இந்த மாதிரி பீசமானத்துல தாக்கம் நிகழும். அப்ப FeI2க்கும் KMnO4க்கும் பீசமானம் 5க்கு 3. இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2க்கும் FeI2க்கும் பீசமானம்
அப்படியே 1:1. சரி, இப்ப என்ன சொல்லி இருக்கிறோம், இதுக்குள்ள இருக்கிற FeI2 முழுவதும், இதுக்குள்ள இருக்கிற FeI2 முழுவதும் 0.2 மூல் டெசிமீட்டர் -3 KMnO4 கரைசலால நியமிக்கப்பட்டதாம். இந்த சந்தர்ப்பத்துல 50 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், தாக்கின KMnO4 மூல காணலாம். செறிவு 0.2 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு 50 × 10⁻³ கனம். சரிங்களா? ஆகவே இந்த KMnO4 மூல் 10 × 10⁻³ மூல் என்று வரும். இது கால்குலேஷன் சார்ந்த கேள்விதான். 10 × 10⁻³ மூல். அப்ப எங்களுக்கு இப்ப என்ன வேணும் என்று சொன்னால், இந்த I2 தாக்கின Na2SO3 கனவளவு தான் வேணும். அப்ப தாக்கத்தை சமப்படுத்திட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், பீசமான தொடர்புல மூல்களை காணலாம். இதோட தாக்கின KMnO4 மூல் 10 × 10⁻³ மூல் என்றால், இந்த தாக்கத்துல உருவான I2 மூல் பீசமானத்துல என்ன செய்யும், தொடர்பட்டு இருக்கு. அப்ப உருவான I2 மூல் தெரியாது என்று வைத்துக் கொண்டால், நாங்கள் பீசமான வீதம் மூல் வீதத்துக்கு சமன் என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப KMnO4 பீசமானத்துக்கும் I2 பீசமானத்துக்கும் இடையிலான விகிதம், KMnO4 பீசமானத்துக்கும் I2 பீசமானத்துக்கும் இடையிலான விகிதம், KMnO4 மூலுக்கும் I2 மூலுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமன். இது நீங்க பீசமான வீதம் மூல் வீதம் என்று சொல்லிட்டு பீசமானது சொல்லிட்டு போகலாம். பின்னம் போட்டெல்லாம் காட்டணும் அவசியம் இல்லை. எனக்கு இந்த கேள்வியில இதுதான் பிரச்சனையா வரும். பெரிய ஆகவே I2 மூலம் நீங்கள் பெர்ஃபெக்டா அறிய வேண்டி இருக்கு. அப்ப I2 மூலம் எழுத மாட்டேன் செய்தால் 3ஆல பிரிச்சு 5ஆல பிரிக்க, அதாவது 5 × 10⁻³ மூலின் கீழ் 3. இதுதான் உருவான I2 மூல். இந்த தாக்கத்துல உருவான I2 மூல் பீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன். அப்ப I2 நீங்க எழுத மாட்டேன் செய்தீங்கன்னா 50 × 10⁻³ 3 மூல். இது என்ன செய்யலாம், இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2 KI தாக்கிய பின்பு, இதுல நீங்க ஒண்ணு புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், I2 KI தாக்கினால் அயன் இருமுனைவு கவர்ச்சியும் அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சியான ஒரு சிக்கல் அயன் ஒன்று உருவாகும். KiO3 என்ற ஒரு சிக்கல் அயன் உருவாகும். KI3 என்ற ஒரு சிக்கல் அயன் உருவாகும். ஒன்றுக்கும் பயப்படுறது. ഇതിന്റെ மூலவளவு 50 × 10⁻³ மூல் என்றால், இதுல இருந்து வந்த KiO3 மூலம் 50 × 10⁻³ மூல். ஏற்கனவே ஒரு இடத்துல இப்படி கதைச்சிருக்கேன். சில பேர் விளங்காமல் கால்குலேஷன் என்னோட கதைச்சிருக்கீங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன், I2 I- சேர்ந்து I3- என்ற ஒரு சிக்கலை உருவாக்கும். இது உண்மையா ஒரு சமநிலை தாக்கம். I2 I- சேர்ந்து ஒரு மீளும் தாக்கத்துக்குரிய முறையில் I3- தரும். Na2SO3 தாக்கத்துல சரி, Na2SO3 உங்களுக்கு இது தெரியும். I2க்கும் Na2SO3க்குமான தாக்கம் தெரியும். Na2SO6 என்றது ஒன்றும் பயப்பட வேண்டாம். பீசமான 1:2. I3- Na2SO3க்குமான தாக்கத்திலையும் தாக்கம் இப்படித்தான் நிகழும். இங்க I- ஒன்று சுயாதீனமாயிருக்கு. அப்ப இப்ப நீங்கள் KI3க்கு தாக்கம் எழுதினால், உங்களுக்கு 2 Na2SO3 தான் வரும், Na2SO6 தான் வரும். இதுல வேணுமென்றால் 2 NaIயும் ஒரு KIயும் எழுத வேண்டி வரும். இதுல இருக்கிற K+ மேலதிகமா இருக்கிற I- அப்படியே விடுவிக்கப்படும். பீசமானம் எல்லாம் மாறாது. ஏன்னா இது சமல்ல தாக்கம் சொல்லி இருக்கேன்டால், இதுக்கு சமல்ல செறிவு, சமல்ல கோவை எல்லாம் எழுதி கேசி எல்லாம் காண்றாங்க. சமல்ல ரசாயன சமல். இப்ப I3- நீங்கள் Na2SO3 நியமிக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றினாலும், அங்க இருக்கிற I2 தான் இந்த Na2SO3 தாக்கும். அப்ப I2 நியமிக்கப்படுகிறது என்ன செய்யும், பிரிஞ்சுதான் தோற்றுவிக்கும். ஆகவே அது KI3 இருந்தா என்ன, I2 இருந்தா Na2SO3 தாக்கத்துல பீசமானம் மாறாது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற I2 மூல் தெரியும், இந்த I2 மூல் தெரியும். அப்ப பீசமானம் 1:1. அப்ப KI3 மூலம் 50 × 3 × 10⁻³ I2க்கும் Na2SO3க்கும் எப்படி தாக்கம் எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் KI3க்கும் Na2SO3க்கும் தாக்கம் எழுதுவீங்க. மூல் இவற்றை 50 × 10⁻³ 3 என்றால் Na2SO3 மூல் ഇതിന്റെ 2 மடங்கு 100 × 10⁻³ 3. சரியா? தாக்கின Na2SO3 மூல்
100 × 3 தர 10/3 உங்களுக்கு என்ன வேணும்? கனவளவு வேணும். என்சமன் சிவி படி செறிவு தான் இருக்கு. பயன்படுத்தின Na2SO3 செறிவு 0.25 3 டெசிமீட்டர் -3. கனவளவு V தெரியாது. சென்டிமீட்டர் கனம் என்று நீங்களே எடுத்துக்கொண்டால் 10/3 அளவிற்கு டெசிமீட்டர் கனம் என்று போடுங்க. இந்த 10/3 இந்த 10/3 வெட்டினால் V வந்து சரியா உங்களுக்கு இதுல 0.25 இருக்கு. 100 × 3 தர 1 × 0.25 வரும். அப்ப கிட்டத்தட்ட 10,000 இது 10,075 இந்த சுருக்கத்தான் 113.33 அப்படி என்று வருது. அப்ப நான் நினைச்சேன் இதுல சுருக்கினதுல பிரச்சனை போதியாண்டு. ஓகே, சந்தோஷம். சரி, இதுல பீசமான தொடர்பு தான் பயன்படும். உங்களுக்கு சிக்கல் எங்க உண்மையா வரலாம்னு சொன்னால் இந்த இடத்துல சில இடத்துல தலைவடி வரலாம். இதை நீங்கள் வேற ஒரு ஆள் பார்க்காது. இது I2 தான். இப்ப I2 வந்து மாறி இருக்கு, வேற ஒரு ஆளுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. I- I2 வந்து சிக்கலைனை தோற்றுச்சு, I3 மைனஸா மாறி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க போறது I2 தான். அப்ப Na2SO3 தாக்க போறது அந்த I2 தான். அப்ப I2க்கும் Na2SO3 பீசமான 1:2 ஆகவே இருக்கு. வேற யாருக்கு வந்த விட ஆ 2.5 வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப என்ன சொல்லி இருக்கணும்னு சொன்னா அடுத்த வழியை பாருங்க. இந்த ஒட்சியேற்றப்பட்டு வந்த கரைசல் Fe3+, அங்கால Mn2+. அப்ப கவனிங்க, முதல் நியமிப்பில் பெற்ற கரைசல் மிக எண்ணெயோட்டுடன் கலக்கப்பட்டது, பெறப்பட்ட வீழ்வடிவு வழியில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. முற்றாக நீர் வெளியேறும் வரை வீழ்வடிவு வெப்பப்படுத்தப்பட்டது அப்படி சொல்லியிருக்கு. அப்ப கவனிங்க, இதுல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த தாக்கத்தின் விளைவாக Fe3+, Mn2+, I2, Na+, K+ எல்லாம் உருவாகும். இந்த K+ எல்லாம் உருவாகும். சரி, இந்த அயன்கள்ல NaOH வீழ்வடிவு தரக்கூடியது 2 அயன். ஒன்று Fe3+, மற்றது Mn2+. சரியா? ஆக எங்களுக்கு இப்ப என்ன வேணும் என்றால், எங்களுக்கு இந்த தாக்கத்துல உருவாக்கப்பட்ட Fe3+ இந்த மூல் வேணும். பீசமானம் 1:1. I2க்கும் Fe3+க்கும் பீசமானம் 1:1. I2 மூல் 50 × 3 தர 10/3 என்றால் Fe3+ இந்த மூலும் 50 × 3 தர 10/3 மூலாக இருக்கும். ஏன்னா பீசமானம் 1:1 தான் I2க்கும். தாக்கின KMnO4 மூல் 10 தர 10/3 மூல் என்றால் இதுல உருவான Mn2+ இந்த மூலும் 10 தர 10/3 மூலாக இருக்கும். சரியா? உருவான Mn2+ இந்த மூலும் 10 தர 10/3 மூல். பீசமான விகிதம் மூல் வீதம் KMnO4 மூல் 10 தர 10/3. ஆகவே இந்த தாக்கத்துல உருவான Mn2+ இந்த மூலம் 10 தர 10/3 மூலாக இருக்கு. சொல்ற விளங்க? சரியா? ஓகே. அப்ப மார்னிங் படிப்பிச்சதை நான் அப்லோட் பண்ணிட்டேன், நீங்க பார்க்கலாமா அப்படின்னா. வளையாண்டா என்ன செய்யற பாவம் தான். எனக்கும் கவரேஜ் அப்பப்போ இப்படி ஊத்த வேலை பார்க்கறதான டிஜிட்டல் வேர்ல்ட். சரி, இப்ப இந்த கரைசலுக்குள்ள 50 × 3 தர 10/3 மூல் Fe3+, 10 தர 10/3 மூல் Mn2+ இருக்கு. அப்ப உங்களுக்கு அடே கவனிங்க, வடிவா கவனிங்க. Fe3+ இருக்கு, எவ்வளவு? 50 × 3 தர 10/3 மூல் இருக்கு. வேற யாரு இருக்கு? Mn2+ இருக்கு, எவ்வளவு? 10 தர 10/3 மூல் இருக்கு. NaOH தான் என்ன நடக்கும்? FeOH ரைஸ் வீழ்வடிவாகும். சரியா? FeOH ரைஸ் வீழ்வடிவாகும். Mn2+ NaOH தான் என்ன நடக்கும்? MnOH2 வீழ்வடிவாகும்.
சரியே MnOH2 வீழ் வடிவா ഇതിന്റെ മൂൾ 50 × 3 = 10 അപ്പൊ ഇതിന്റെയും 50 × 3 = 10 മൂളായിരിക്കും ഇതിന്റെ 10 × 15 അപ്പൊ ഇതിന്റെ വീഴ് വടിവും 10 × 15 മൂളായിരിക്കും എളിയ വടിവ വാസിക്കും மிக எண்ணோச்சனம் கலக்கப்பட்டது புறப்பட்ட வீழ்வடி வழியில் வைக்கப்பட்டது புற்றாக நீர் வெளியேறும் வரை வீழ்வடி வெப்பப்படுத்தப்பட்டது சொல்லியிருக்கு இந்த MnOH2 வழியில வச்சா என்னவாகும் MnO2 உட்சியேற்றப்படும் FeOH வழியில வச்சு வெப்பப்படுத்தினா என்ன செய்யும் Fe2O3 வரும் MnOH2 MnO2 வருது அது Fe2O3 வருது வெப்ப பிரிக்கல இப்ப ரெண்டு பேர்ட்ட மூலும் தெரியும் இதுல இருந்து வந்த ஆக்சைடுகளோட மூளை கண்டு சார் மூளை கூட்டத்தினால பெருக்கினீங்கன்னு சொன்னால் விளைவு கலவை இந்த மொத்தத்தினையும் காணலாம் சரி அவருக்கா கவனிங்க அந்த FeOH ரைஸ் 50 × 3 = 10 மூல் வெப்பப்படுத்தினோம் வழியில வச்சு வெப்பப்படுத்தினோம் Fe2O3 வரும் அங்கால நீர் வரும் H2O வரும் சரியா இதுல ரெண்டு FeOH ரைஸ போட்டா Fe2O3 மூன்று நீர் போடுங்க அப்ப ഇതിന്റെ வெப்ப பிரிகால வந்த ஆக்சைடின் மூல் ഇതിന്റെ അരവാസി 50 × 10 6 விளங்குதா அதே மாதிரி அந்த MnOH2 வழியால உட்சியேற்றப்படும் அது ஒரு பிரச்சனை இருக்கு வழியால உட்சியேற்றப்படும் அப்ப MnOH2 வழியில உள்ள O2 உட்சியேற்றப்பட்டு MnO2 ஆகும் ஈசமான 1:1 சரியா நாங்கள் தாக்கமெல்லாம் எழுதிங்களானே இந்த விங்லெஸ் முறையில் எழுதின தாக்கம் தான்டா அப்ப உங்களுக்கு ഇതിന്റെ மூல எவ்வளவு 10 × 15 இதுல இருந்து வர MnO2 மூலம் என்ன 10 × 15 கேட்டது இந்த விளைவு கலவை துணிவு என்னன்னு தான் கேட்டது இதான் விளைவு கலவை எஞ்சிய விளைவு கலவை தான் சொல்லிட்டு வெப்பப்படுத்தினா அப்படித்தான் இருக்கு 50 × 6 × 15 ഇതിന്റെ സാർ മൂല കൊടുത്ത് 160 പെരുക്കിനീങ്ങാണ്ടോ അതിന്റെ തുണിവ് எனக்கு 1.33 gram വരുது ഇതിന്റെ തുണിവ് WFe2O3 സമം 50 × 6 = 15 മൂൾ തര മൂളർ തുണിവ് 160 gram മൂൾ -1 1.33 gram ഉണ്ട് വരുது சரியா ஓகே 1.33 gram அதே மாதிரி இங்க MnO2 மூல் தெரியும் MnO2 சார் மூல கூட்டத்தினால பெருக்கினீங்கன்னா MnO2 துணி வரும் W MnO2 சமன் மூல் தர சரியா மூலர் துணி 32 55 ஆகும் Mnக்கு 55 87 அப்ப 87 பெருக்கினீங்கன்னு சொன்னால் சரி சரியா அப்ப உங்களுக்கு 0.87 gram உண்டு அப்ப ரெண்டையும் கூட்டினா மொத்த துணி வரும் சாதாரணமா ஒரு கல்குலேஷன் டைப் கேள்விதான் இருக்கு எங்க ஜுருக்கல் பிள்ளைகள் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க இதுல என்னன்னா இப்ப நாங்கள் அந்த FeC2O4 உட்சியேற்ற அந்த ஆழ்த்தட்ட அறிவை பயன்படுத்தி இந்த கேள்வியை அணுகா போறோம் வேற ஒன்றும் இல்லை உங்களை நான் திருப்பி சொன்னேன் அந்த Na2SO3க்கும் I2க்குமானதாக்கும் இந்த கெமிஸ்ட்ரியில நாங்க இனி இப்ப பாடம் முடியும் வரைக்கும் படிச்சு கொண்டே இருப்போம் அடிக்க ஒவ்வொரு இடத்துல பார்ப்போம் அப்ப அந்த Na2SO3க்கும் I2க்குமான நியமிப்பை நான் உங்களுக்கு முதல் படிப்பிக்காதான் விங்லெஸ் முறையத்துக்கு உள்ள படிப்பிச்சிருக்கேன் டி பிளாக்ல இல்லைண்டா அங்க இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில படிக்க வேண்டிய முறையை இங்க ஒண்ணு தந்திருக்கேன் சரி அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான் ஒரு கல்குலேஷன் டைப் கேள்வி தான் சரி இந்த மெத்தடின் படி செய்து கொண்டு போ இந்த சுருக்கல்ல ஏதாவது புல வந்தா அது நீ பார்த்து புள்ளாங்க கல்குலேட்டர்ல அடிச்சதோ கையால சுருக்கினதோ கணித்தல் புள்ளிய பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு மெத்தட் புலங்கிட்டுண்டா ஓகே தான் தொடர்பட்ட தாக்கங்கள் எல்லாம் எங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்
இதெல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைஞ்சதாக என்ன ரெண்டு ஊர் ஒட்சியேற்றப்படுறதாக Fe(i2) Fe3+ இருக்கும், சாரி 2+ இருக்கும், I- இருக்கும். அப்ப Fe2+ வந்து Fe3+ ஒட்சியேற்றப்படைக்கு ஒரு இலத்திரன் விடுவிக்கப்படும். 2 I- வந்து I2 ஒட்சியேற்றப்படைக்க 2 இலத்திரன் விடுவிக்கப்படும். ஒட்டு மொத்தமா 3 இலத்திரன் விடுவிக்கப்படும். பீசமானம் அப்படியே விளங்கிக் கொள்ளும். இந்த சி பகுதியை பாருங்க, அவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி இல்ல, சரிதானே? செய்தாக்கள் அதை விடையா போட்டுக்கொள்ளுங்க. இரும்பின் பெர்சன்டேஜ் வந்து 56% வருது. உங்களோட விடையை செக் பண்ணிக்கொள்ளுங்க. கேள்வியை பார்க்கத்தான் பயமா இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? இரும்பு நிக்கல் கொண்ட ஒரு கலப்புலோகத்துக்கு வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்காங்க. அப்ப இது கலப்புலோகம், வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன கர்மம்? கலப்புலோகத்துல இரும்பும் இருக்கு, நிக்கலும் இருக்கு, அதை சுத்தி எஸ்என் இருக்கு. ஆகவே 3 உலோகங்களை கொண்ட ஒரு கலவை தான் இது. அதை பூசி இருந்தானே கலப்புலோகமா இருந்தான். இந்த 3ண்டையும் ஸ்பெஷல் என்னன்னா தாக்கவை தொடர்ல ஐதரசனுக்கு மேல இருக்கிற உலோகம். ஆகவே ஐதான அமில நீர்க்கரசுல இருந்து ஐதரசனை இடம்பெயர்க்கும். அப்ப முதல் நீங்க அதை வாங்கிக்கொள்ளணும். இந்த 3 பேருக்கும் ஐதரசனோட தாக்கம் இருக்கு, H+ தாக்கம் இருக்கு. ஒருவேளை இதுல செப்பு இருந்திருந்தால் செப்புக்கு தாக்கம் போட மாட்டோம். ஏன்னா தாக்கத்தோட ஐதரசனுக்கு கீழே இருக்கு. அப்ப H+ தாழ்த்தாது. அப்ப முதல் பாருங்க, Fe எண்ணெய் கொண்ட கலப்புலோக தகடு ஒன்று அரிப்பை தடுப்பதற்காக SN பூசப்பட்டுள்ளது. இந்த அனோட் பாதுகாப்பு, கதோட் பாதுகாப்பு கோயில்ல முந்தி கேள்விப்பட்டு, இது ஒரு அனோட் பாதுகாப்பு முறை. SN பூசப்பட்டுள்ளது. அத்தகைய கலப்புலோகத்தின் 20 கிராம் மாதிரி மிகை ஐதான H2SO முழுமையாக கரைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப கணக்க விஷயம் இதுல தெரிய வரும் என்னென்றால், இதுங்க ஒரு 20 கிராம் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுங்க ஒரு 20 கிராம் எடுக்கப்பட்டு H2SO4 கரைசல்ல கரைக்கப்படுதான். H2SO4 கரைசல்ல கரைக்கப்படுதான். H2SO4 என்பது என்ன? ஐதான் H2SO4 அமிலமாக மட்டும் தொழிற்படக்கூடியது. இப்ப 3 உலோகங்களும் தாக்கவை தொடர்ல ஐதரசனுக்கு மேல இருக்கிறதால 3மே வந்து இப்ப ஒட்சியேற்றப்படும். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்றால், Fe என்ற உலோகம் ஐதான அமிலங்களோட தாக்கும் போது இது 2+ மட்டும்தான் ஒட்சியேற்றப்படும். ஆகவே FeSO4 என்று சொல்லப்படுகின்ற 2+ கட்டியனை தான் நீங்க வந்து போட்டிருக்க. செறிந்த அமிலம் சேர்க்கைக்கு தான் இந்த 2+ மேலும் ஒட்சியேற்றப்படுமே தவிர ஐதான அமிலங்களுடனான தாக்கத்துல உலோகம் ஒட்சியேற்றப்பட்டு Fe2+ ஆகத்தான் மாறும். வந்த தாக்கத்தை நீங்கள் கவனத்துல கொள்ளணும். அப்ப உங்களுக்கு சரி பீசமான 1:1 இருக்கு, சமப்பட்டு இருக்கு. அதே போல நிக்கலும் அப்படித்தான் தாக்கும். நிக்கலுக்கு ஒரே ஒரு ஒட்சியேற்றம் தானே ஃபேவரபிள் ஆனது. அப்ப NaSO4 H2N. SN-க்கு 2 ஒட்சியேற்ற நிலைகள் இருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஐதான அமிலங்கள் இருக்கிற H+ தாழ்த்து தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு தான் ஒட்சியேற்றப்படும். SN2+ தான் ஒட்சியேற்றப்படும். இங்க நடக்கிற தாகம் இதுதான். இந்த 3 தாக்கத்தை நீங்க முதல் எழுதிக்கொள்ளணும். இரும்பு, நிக்கல், SN இந்த கொண்ட இந்த கலப்புலோகத்தை ஐதான H2SO4 சேர்த்தா இந்த தாக்கம் நடந்து எல்லா உலோகங்களும் கரைஞ்சு அயன் நிலைக்கு வரும். உங்களுக்கு தாக்கம் அடைய போறது இந்த அயன்கள் தான். உலோகங்கள் எல்லாம் கரைஞ்சு அயன் நிலைக்கு வரும். இப்ப என்ன செய்யணும்? 500 சென்டிமீட்டர் கரைசல் ஆக்கி இருக்கிறோம். ஓகே, சந்தோஷம், சரி இருக்கட்டும். இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து பரிசோதனைக்கு உட்படும். அப்ப கரைஞ்சா அந்த கரைசல் ஏகவின கரைசல் தானே. 20 கிராம் எங்க இருக்குன்னா 500 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் பரிசோதனைக்காக தெரிவு செய்யப்படும். ஆகவே
25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள தான் நாங்க இப்ப பரிசோதனை செய்யப்போம். இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்போம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இலகுவான ஒரு வழி என்னன்னா, இந்த 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள கொஞ்சம் Fe2+ இருக்கு, கொஞ்சம் Ni2+ இருக்கு, கொஞ்சம் SN2+ இருக்கு. சரியா? இந்த 20ல இருந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் இதுல ஒரு எடுகோலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற Fe2+ இந்த மூலை X என்க எழுதலாம். மூல் X மூல் என்க எழுதலாம். 25 சென்டிமீட்டர் கனத்தில் இருக்கிற SN2+ இந்த மூலை Y மூல் என்க ஒரு சின்ன ஒரு எடுகோல் ஒன்று எடுக்கணும். வெளியில முதல்ல டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா உங்களையும் குழப்பாது, ஒருத்தரையும் குழப்பாது. 25 சென்டிமீட்டர் 500க்கு இருந்தது இல்லை X, 25க்கு இருந்ததா X. நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த கேள்வியில அணுகிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. இப்படி நிறைய கேள்வி கால்குலேஷன்ல பார்த்துருக்கோம். இதுல இருக்கிற Fe2+ இந்த மூலை X மூல் என்று எடுத்திருக்கேன், SN2+ இந்த மூலை Y மூல் என்று எடுத்திருக்கேன். ஆத்மாவுக்கு திருப்தி வேணும்னா Na2+ இந்த மூலை Z மூல் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? விரும்பினா எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு தாக்கத்துக்கு சம்பந்தப்படாதால நான் அதை சொல்லி சும்மா சந்தோஷம் அழுதி வச்சு Na2+ இந்த மூலை Z மூலத்தை என்ன யாருக்கு நட்டம் SN XY மாதிரி அது Z என்று வச்சு கொள்றாங்க. ஓகே, இருக்கட்டும். எனக்கு வெளியே பார்க்கணும். விளைவு கரைசல் காட்சி வட்ட நீர் சேர்த்து 500 சென்டிமீட்டர் கரைசல் ஆக்கப்பட்டது. இதன் 25 சென்டிமீட்டருக்கு நம்ம வேறாக்கப்பட்டு K2Cr2O7 முழுமையாக தாக்கமடைய செய்வதற்கு K2Cr2O7 கரைசலோட முழுமையாக தாக்கமடைய செய்யப்பட்டது. அதுக்கு 0.05 K2Cr2O7 கரைசல்கிட்ட 40 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டார். அப்ப இப்ப இந்த மூண்டையும் கொண்ட கரைசல் எந்த மூண்டும் Fe2+, Na2+, SN2+, இந்த மூண்டையும் கொண்ட கரைசல்ல மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடிய அயன்கள் ஆறுன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளும். இதுல Fe2+, Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படக்கூடியது, SN2+, SN4+ ஆக ஒட்சியேற்றப்படக்கூடியது. ஆனா Na2+க்கு இதுக்கு மேல உயர் ஒட்சியேற்ற உறுதி இல்லை, அப்ப ஒட்சியேற்றப்படாது. ஆக இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதி கொள்ளவும். Fe2+க்கும் K2Cr2O7க்கும் ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம் இருக்கு. சரியா? ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்தல் இருக்கு. இது Cr3+ ஆக தாழ்த்தப்படும், இது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப இரும்பு ஒரு ஒட்சிஜன் ஒரு இலத்திரனை இழக்கும், 2 குரோமியமும் 6 இலத்திரனை ஏற்கும். அப்ப 6 இரும்பு வேணும், Fe2+ வேணும் 6. அறிவன் சமன்பாடு எழுதி நீங்க தாக்கத்தை சமப்படுத்தலாம். இப்ப நான் சொன்னேன், இந்த நோக்கம் இப்ப அறிவன் சமன்பாடு எழுதி விளங்கப்படுத்துறது இல்லை, அதுக்கான இடத்துல எல்லாம் தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கு. 6 Fe2+ம் 6 இலத்திரன்களை இழந்து 6 Fe3+ மாறும், 2 குரோமியம் 6 இலத்திரனை ஏற்கும். அப்ப Fe2+க்கும் K2Cr2O7 வீசமானது 6க்கு 1. Fe2+க்கும் K2Cr2O7 வீசமான 6க்கு 1. 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல் இருக்க Fe2+ இந்த மூலம் எவ்வளவு எடுத்தோம்? X மூல் எடுத்தோம். ஆகவே Fe2+ ஓட தாக்கின K2Cr2O7 மூல் X/R மூல் வீசமான வீத மூலத்துக்கு சமன். இரும்பின் மூலின் 6ல் ஒரு பங்கு மூல் K2Cr2O7 தாக்கும். இதே போல வேற யாரோட தாக்கும்? SN2+ ஓடையும் K2Cr2O7 தாக்கும். அப்ப K2Cr2O7 SN2+, SN4+ ஆக ஒட்சியேறித்தான் Cr3+ ஆக தாழ்த்தப்படும். சரியா? 2 Cr2O7 6 இலத்திரனை ஏற்கும், இது 2 இலத்திரனை இழக்கும். இவருக்கு 6 இலத்திரன் வேணும், இவர் 2 இழப்பார். ஆகவே 3 SN2+ போதும், இவருக்கு தேவையான 6 இலத்திரனை கொடுக்க. அப்ப 3 SN2+ 6 இலத்திரனை இழந்து 3 SN4+ ஆகும். 2 Cr3+ 6 இலத்திரனை மேற்று 2 Cr2O7 Cr3+ தாழ்த்தப்படும். அப்ப பீசமானதுல பின்னம் முக்கியம், அந்த பின்னத்தை நான் எடுத்துட்டேன், ஒரு சீட்டை தாழ்த்திருக்கேன். ஓகே, சந்தோஷம். இதுஇந்த மூலம் எடுத்தேன், 25ல இருக்கிற SN2+ இந்த மூல Y மூல் எடுத்தேன். சரியா? ஆகவே K2Cr2O7 மூல் SN2+ ஓட தாக்கின K2Cr2 மூல் Y/3. Ni2+க்கும் K2Cr2O7க்கும் தாக்கம் இல்லை, அது அந்த உயர் ஒட்சியேற்ற நிலையில தான் இருக்கு. அப்ப நீங்க அதையும் விளங்கிக் கொள்ளவும்.
Na2 பிளஸுக்கும் K2Cr2O7க்கும் இடையில ஒட்சியேற்ற தாக்கத்தை தாக்கம் இங்க இல்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்ட K2Cr2O7 மூல் என்பது Fe2+ ஓடையும் SN2+ ஓடையும் தாக்கின மூலின் கூட்டுத்தொகைக்கு சமன். அது செறிவு தந்திருக்கு. தாக்கின K2Cr2O7 இந்த செறிவு தந்திருக்கு. தேவைப்பட்ட கனவளவும் தந்திருக்கு. அப்ப செறிவையும் கனவளவையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தேவைப்பட்ட K2Cr2O7 மூளை காணலாம். சரி, K2Cr2O7 மூல் இதுல எங்களுக்கு கணிக்கப்படக்கூடியது. சரியா? ஓகே, அவ கவனிங்க. இதுல K2Cr2O7 செறிவு 0.05, கனவளவு 40 மூளை காணலாம். Fe2+ ஓடையும் K2Cr2O7 தாக்கின மூளை காணலாம். அதை சுருக்கும் போது 2 மூலண்டு 2 மூலண்டு. இது எதுக்கு சமன்? x/6 சக y/3க்கு சமன். அப்ப ஒரு சமன்பாட்டை பெற்றுக் கொள்ளலாம். x/6 சக y/3 சமன் 2 சரியா? என்னடா xy சார்புல K2Cr2O7 மூளை கணிச்சு அதை நியமிப்பில பயன்படுத்தப்பட்ட மூலுக்கு சமப்படுத்தும். அப்ப x/3 சக x/6 சக y/3 சமன் 2 மூல். சரி, எனக்கு இந்த பின்னங்களை கண்டா ஒரு பயம், ஏதாவது சொதப்பிட்டு வரோம்னு சொல்லி ஒட்டுமொத்த சமன்பாட்டை வாரால பெருக்கினேன் என்றால் x சக 2y சமன் 12 மூல சமன். இப்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. எக்ஸையும் வையையும் தொடர்படுத்தி ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. இப்ப என்ன செய்யணும்? கரைசலின் பிறிதொரு 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டது. இன்னொரு 25 சென்டிமீட்டர் கனம் ஏகவின கரைசல் தானே. அப்ப அதுக்கு இருக்கிற Fe2+ இந்த மூல் x மூல், SN2+ இந்த மூல் y மூல். இன்னொரு 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல். அப்ப அடுத்த ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலை கருதி அப்ப Fe2+ இந்த மூல் x மூல், SN2+ இந்த மூல் y மூல், சட்டன் நிக்கல் 2+ இந்த மூல் சட் மூல் இருக்கட்டும். ஓகே, அதுக்கு மிக எண்ணெயோச்சுடன் வெப்பப்படுத்தி குளிர்வித்து புறப்பட்ட வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்டதுன்னு சொல்லி அடே. இதுல ஒரே மூலகம் ஈரியல் மூலகம். அப்ப இந்த 3 பேருக்கும் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகும் இல்லை என்று சொல்லியிருக்கேன். மிக எண்ணெயோவை சேர்த்தால் SN2+ மட்டும் மிக எண்ணெயோச்சில சிக்கலாயனை தோற்றுவிச்சு என்ன செய்யும்னு சொன்னால் கரையும். பாருங்க எவ்வளவு ஸ்கில்ல கொண்டு வர்றான்னு சொல்லி ஒரு கேள்விக்கு. அப்ப இது மட்டும் வடிதிரவத்துக்கு இந்த 25 சென்டிமீட்டர் கணத்துல கவனிங்க. 25 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள மிக எண்ணெயோச்சை சேர்த்தால் எங்களுக்கு 2 கூறு வரும். ஒன்று வீழ்வடிவு வரும், இன்னொன்று வடிதிரவம். வீழ்வடிவுக்குள்ள யாரா இருக்கும்? NiOH2 இருக்கும், FeOH2 இருக்கு. ஆனா வடிதிரவத்துல SN சிக்கலாயனை தோற்றுவிக்கும் என்பதால வடிதிரவத்துக்குள்ள வந்து நாங்கள் எத்தனை ஆயிரம் தடவை இந்த கேள்வியை பார்த்துட்டு சொல்லுவாங்க. SN2+க்கு பார்த்துருக்கும் பல சந்தர்ப்பத்துக்கு. அப்ப வடிதிரவம் என்பது என்னத்தை கொண்டிருக்க போகுதுன்னு சொன்னால் SN2+ கொண்டிருக்கும். அவ்வளவுதான், SN2+ கொண்டிருக்கும் வடிதிரவம். அது SnOH 4 × 2- என்ற சிக்கலாயன் வடிவத்தில் உங்கள்கிட்ட வந்துட்டு வடிதிரவம். 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்க SN2+ இந்த மூல் எவ்வளவு சொன்னீங்க முதல்? y மூல். அப்ப இங்கேயும் y மூல். அப்ப இதுல இருந்து வர சிக்கலும் y மூல். அந்த சிக்கல் இங்க வந்தா அதுவும் y மூல். என்ன சொல்லியிருக்கான்? HgCl2 நீர்க்கரைசல் சேர்த்த போது விளைவுக்கு மிக HgCl2 கரைசல் சேர்த்திருக்கு. அடே, பண்புறவு கூட்டம் 2ல் SN2+க்கும் Hg2+க்கும் சோதனைகள் எல்லாம் படிப்பிச்சிருக்கு. HgCl2 சேர்க்க SN2+ சிறந்த தாழ்த்தி தான் SN4+ ஆக ஒட்சியிடப்படும். Hg2+ Hg2Cl2 ஆக தாழ்த்தப்படும். இந்த வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும் என்று சொல்லியிருப்பேன். வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். Hg2Cl2 என்ற வெள்ளை வீழ்வடிவு அவதானிக்கப்படும். இந்த தாக்கம் SN2+க்கும் Hg2+க்கும் ஒரு சிறப்பு சோதனை என்று சொல்லியிருக்கேன். SN2+க்கு HgCl2 சேர்த்தால் வெள்ளை வீழ்வடிவு
அந்த வெள்ளை வீழ் வடிவ G2Cl2. சரியா? வீழ் வடிவின் துணிவு தான் இருக்கு. Hg2Cl2 வீழ் வடிவின் துணிவு தான் இருக்கு. இதுல B சமம் 2 வரும். இதுல துணிவு மேல எழுதுறேன் 0.471 வரும். இந்த வீழ் வடிவின் துணிவு. ഇതിന്റെ മൂലർ തനിവൻ 471. ഇതിന്റെ മൂലർ തനിവൻ 471 ഗ്രാം മൂൾ -1. அப்ப என்ன காணலாம்? வீழ்வடிவின் மூல காணலாம். அது வந்து 1^10⁻³ மூலாயிரம். அப்ப வந்த வீழ்வடிவு Hg2Cl2 ன்ற மூல எவ்வளவு? 1^10⁻³ மூல். Hg2Cl2க்கும் SnOH2 என்ன வீசமாகும்? 1:1. சரியா? ஆகவே ഇതിന്റെ മൂൾ 1^10⁻³ மூல். சரியா? ഇതിന്റെ മൂൾ 1^10⁻³ இதுதான் இது. ഇതിന്റെ മൂൾ எவ்வளவு? 1^10⁻³. இது எதுக்கு சமன்? y-க்கு சமன். y-க்கு சமன். இதுல இந்த x காணோம். சரி, அழிக்க போறோம். நாங்க சமன்பாட்டை அழிக்க போறோம். நோட் பண்ணிக்கோ. அமிலத்துல கரியக்க நடக்கிற தாக்கத்தை அழிக்கணும். இது செயின் ரியாக்ஷன். ஒவ்வொன்றோடு ஒன்று தொடர்பட்டு கொண்டு போகும். சரியா? இது ஏற்கனவே எங்கள்ட்ட ஒரு தொடர்பு இருக்கு. எக்ஸாக 2y = 12^10⁻³ y-க்கு தீர்வு வந்துட்டு 1^10⁻³ தான் y. 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற Sn2+ இந்த மூல். ஆகவே x = 12^10⁻³ -2y. 2y. y-க்கு பதிலாக 1^10⁻³ போடணும். சரியா? அப்ப x-க்கு என்ன பெருமானம் வரும்னா 10^10⁻³ மூல். 25 சென்டிமீட்டர் கன கரைசல்ல இந்த Fe2+ இந்த மூல் 10^10⁻³ மூல். என்ன செய்யும்? 500க்கு கன்வெர்ட் பண்ண வரும். கேட்டதாதானே? இரும்பின் துணிவு சதவீதத்தை காணிக்கும். இரும்பின் மூல் தான் Fe2+ இந்த மூல் Fe ன்ற மூலுக்கு சமன். அப்ப 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற மூல் 10^10⁻³ மூல். அங்க கவனிங்க. 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற Fe ன்ற மூல் 10^10⁻³ மூல் என்றால் 500க்குள்ள எவ்வளவு இருக்கும்ன்றது கேள்வி. அப்ப 500க்குள்ள இருக்கிற மூல் 0.2 மூல் என அமைக்கும். சரிதான்? இதை சுருக்கி எடுத்தால் 0.2 மூல். என்ன தெரியும்? 500 சென்டிமீட்டர் கன கரைசலுக்குள்ள இருக்கிற Fe ன்ற மூல் தெரியும்டா சாரண திணிவாள வரைக்கும் Fe ன்ற திணிவு வரும். அதான் 20 கிராமில் இருந்த திணிவா இருக்கு. இனி அதான் அடிப்படை கேள்விதான். அப்ப Fe ன்ற திணிவு வந்து 0.2 தர 56 சரியா? 56 பேருக்கு 11.2 பேர் 11.2 கிராம். இனி என்ன காணல? திணிவு சதவீதம் காணல. Fe ன்ற சதவீதம் மொத்த திணிவு 20 கிராம். அதுல இரும்பின் திணிவு 11.2 கிராம். ஆகவே 100 சரிக்கு நீங்க 56% மட்டும் வருது. 56%. சரியா?
கேள்வியை நீங்களா செய்தீங்கன்னா கேள்விக்கு ஒரு விட வரத்தான் போகும். பார்க்கத்தான் பயமா. உங்களோட கையால நீங்களா செய்யாத வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு விட வரா. சரி, வேறு ஏதாவது விட வந்திருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சுருக்கல் பிழைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சரியா, உங்களை போட்டிருக்கிறேன். அப்படி யாருக்காவது இதுல விளங்கல் என்றால் அதுல நீங்கள் வார்த்தைகளை எழுதிக்கொள்ளும். 13வது கேள்வி அவ்வளவு சிக்கலா இருக்காது. இப்படி எடுத்து செய்கிறது எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். ரிவர்ஸ்ல செய்து கொண்டு வரலாம். விடையில இருந்தே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா சில பேருக்கு ஃபார்வர்டா செய்கிறது ஓகே. இதெல்லாம் இந்த தாக்கம் எல்லாம் இங்க படிக்கணும். பண்பரு வகுப்புல படிச்சிருக்கு. சோதனைகள்ல சொன்ன தாக்கங்கள்லாம். சரி, 13வது கேள்வி இந்த பகுதியை பாருங்க. செப்பு 3D வரிசை சேர்ந்த ஒரு மூலகம்னு சொல்லியிருக்கு. தரநிலையில் உள்ள செப்பு அணுகிறது Cu+ அயனம் இலத்திரன் நிலைப்பு எழுது. எத்தனை காலமா எழுதியாச்சு. Cu எழுதித்தான் Cu+க்கு எழுதவும். உங்களுக்கு தெரியும், தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பு என்பது கட்டியெழுப்பல் கோட்பாட்டிற்கு அமைய உபசக்தி மட்ட சக்தியொரு வரிசைப்படி இலத்திரன் நிலை எழுதுறதுதான் சொல்றது தரநிலை இலத்திரன் நிலை சொல்லி. அரட்டிய இலத்திரன் நிலை அமைப்பு எங்கட சிலபஸ்ல எங்கேயுமே குறிப்பிடப்படையில்லை. சரியா, ஒன்று அயனின் இலத்திரன் அமைப்பு இருக்கு, தரநிலை இலத்திரன் அமைப்பு இருக்கு. அரட்டினா அப்புறம் அது என்ன மாதிரி வரும்ன்றது நாங்கள் சும்மா அறிவு கட்ட பார்க்கிறோமே தான் வச்சோம். அவ்வளவுக்கு அது மென்ஷன் பண்ணப்படையில்லை. தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பு என்பது அதுதான் கட்டியெழுப்பல் கோட்பாட்டிற்கு அமைவாக உபசக்தி மட்ட சக்தியொரு வரிசைப்படி இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறது. அப்ப செப்புக்கு 29 அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d10 இதான் இதனுடைய இலத்திரன் நிலை. 4s1 3d10. Cu+க்கு இலத்திரன் இழக்கப்படும் போது எப்போதும் ஈட்டோட்டில இருந்து ஒரு இலத்திரன் இழக்கப்படும். ஆகவே 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s நோடாக இருக்கு. சரி, தரநிலையில் உள்ள சொப்பினது Cu+ அயன இலத்திரன் நிலைப்பு எழுது. Cu2+ அயன்களை கொண்ட கரைசல்கள் துளி துளியாக NaOH. அப்ப Cu2+ கொண்ட கரைசல்
Cu2+ கொண்ட கரைசல்கள் துளி துளியாக NaOH சொல்லுவாங்க. Cu2+ aqueous என்பது ஒரு நீரேற்றப்பட்ட சிக்கல். சரியா? Cu2+ aqueous என்பது ஒரு நீரேற்றப்பட்ட சிக்கல். அப்ப இதன் நிறம் நீலம். இதற்கு துளி துளியாக நாங்கள் NaOH சேர்த்தால் முதல்ல CuOH அந்த ஹைட்ரோக்சைடு வந்து வீழ் வடிவாகும். CuOH என்ற ஹைட்ரோக்சைடு வந்து வீழ் வடிவாகும். அவதானிப்புகளை தருங்க. அடுத்தது மிகையாக சேர்த்தாலும் மாற்றம் இருக்காது, வீழ்வடிவு தான் தொடர்ந்து இருக்கும். ஆனா இந்த நீர்க்கரசலுக்கு அமோனியாவை மிகையாக சேர்க்கைக்குள்ள அமோனியாவை துளி துளியாக சேர்க்க CuOH வீழ்வடிவு வரும். நீல நிற வீழ்வடிவு. செத்தது நீ அல்ல, செப்புக்கு நீலம். ஆனால் மிகை அமோனியாவோட இங்க காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சிக்கலாயன் இருக்கு. அப்ப Cu4 இணைப்பு எண்ணக்கூடிய அமோனியாவோட சேர்க்கும். இணைப்பு 4 கவனமா, Cuக்கு இணைப்பு 4. இதை நாங்கள் கருநீல நிறம் என்று சொல்றோம். இந்த சிக்கலாயன் நீர்ல நன்றாக கரையும். அப்ப கரைசல். இந்த ரெண்டுக்கும் அவதானம் என்னன்னு கேட்டிருக்கு. Cu2+ ஆனது NaOH NH3 என்பதை தனித்தனியே சேர்க்கும் போது துளி துளியாக, அப்ப NaOH சேர்க்கும் போது நீல நிற வீழ்வடிவு தோன்றும். தொடர்ந்து சேர்க்கும் போது நிறமாட்டம் ஏற்படாது. நீல நிற வீழ்வடிவு தொடர்ந்து காணப்படும் என்று எழுதலாம். என்னதான் எக்ஸஸ் ஆக NaOH சேர்த்தாலும் இது சிக்கலாயன் தோன்றாது. NaOH சிக்கலாயனை தோற்றுவிக்கிறார்கள் 3 பேர் டீதோப்ல. ஒன்று குரோமியம், மற்றது கோபால்ட், மற்றது சட்டை. இதுக்கு மிகையில கரையாது, அப்படியே இருக்கு. அமோனியா சேர்க்க முதல்ல நீல நிற வீழ்வடிவு தோன்றும். தொடர்ந்து சேர்க்கும் போது கருநீல நிற கரைசல் உருவாகும். இந்த சிக்கலாய நீர்ல கரை, அப்ப கருநீல நிற கரைசல் உருவாகும். கருநீல நிற கரைசல். மூன்றாவது கேள்வி கேட்டிருக்கிறோம். Cu2+க்கு H2O NH3 Cl- ஆகிய இணைகளுடன் தனித்தனியே உருவாகும் சிக்கல் தேர்வுகளையும் அவற்றின் நிறங்களையும் IUPAC பேரைந்து தனித்தனியே உருவாகும். அப்ப ஒரே ஒரு இணை மட்டும்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும். 2+. சரியா? இவருக்கு நிறம் நீலம். சரி, சிக்கல் தேர்வையில அவற்றின் நிறங்களை IUPAC பேரு என்ன? ஹெக்ஸா, அக்வா, கட்டேன். ஆகவே ஆங்கில பேரை பயன்படுத்தலாம். கோப்பர் +2 அயன். கவனிங்க, நான் வச்ச எக்ஸாம் பேப்பர் முழுத்துமே அது எக்ஸாம் பேப்பர் கேள்வி. நான் ஒன்றும் உங்களுக்காண்டி அது குறிப்பிட்ட ஒன்ன கேள்வி இல்லை. நான் சொல்றேன், இது ஏற்கனவே பாடசாலை மட்டங்கள்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வைக்கப்பட்ட எக்ஸாம் தான் நான் உங்களுக்கு தந்தேன். சரியா? இந்த ஆன்சர்கள் நான் வந்து சில இடத்துல என்னென்னா நான் செய்து போட்ட ஆன்சர்கள் அவ கேள்வியின் தரவு உள்ளீடு வந்து என்னோடது இல்லை. நான் உங்களுக்கு படிப்பிச்சிட்டு ரூல்ஸ், அந்த ரூல்ஸுக்கு அமைவாக இருந்தா 100% சரி. எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிறது ஒரு பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப யாரோ எடுக்க போற கேள்விக்கு தான் நாங்கள் படிப்பிச்சு கொண்டு இருக்கோம். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நீங்கள் 5 விடையும் வராது என்று சொல்லி யோசிக்கிறத விட இருக்கிறதுல சரியானது மிக பொருத்தமாக எது இருக்கும் என்று யோசிக்கிறது பொருத்தமாக. இப்ப உங்களுக்கு தெரியும் ஹியூமன் எரர் ஒன்று இருக்கு. அதை டைப் பண்ணும் போது சில இடத்துல முதலாவது எழுத்து கேபிட்டல்ல போடும். 2016 MCQ கேள்வியில பேர் தந்திருக்கு, பேர் தந்திருக்கேன். முதலாவது எழுத்து D அது வாங்குது, கேபிட்டல் D தான் போடப்பட்டிருக்கு. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கேபிட்டல் ரூல்ஸ் என்ன சொல்லுது? சிமோல்ல போடணும்னு சொல்லுது.
அந்த நேரமும் ரூல்ஸ் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்குது. ஒரு எக்ஸாம் பேப்பர்ல முதலாவது இடத்து கேபிட்டல் போட்டு, அப்ப இது ஒரு தரம் கண்டுகொள்ளவே இல்லை. அப்ப விட இல்லை ஓப்பனண்டா போட்டவே இல்லை. அந்த அந்த இடத்துல அது சரி என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் போகுங்க. அப்ப பொருத்தமானது மிக பொருத்தமானது என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒன்றுமே மிக பொருத்தமா இல்லையா இருக்கிறதுல ஒன்று பொருத்தமா இருக்கும். அதை தெரிவு செய்ய என்பதால் அதன் நோக்கம். அப்ப இந்த இடவழிகள் அதாவது சிலது பேர்பஸா விடப்பட்டிருக்கு. அவட்டா சரியான ஒரு விட இருக்கே காண பேர்பஸா விடலாம். சிலது தவறுதலா நடந்திருக்கு. முதலாவது எழுத்துக்கள் எல்லாம் கேப்ஸ்ல இருக்கு. அந்த அந்நியன் எழுதுகளை அந்நியனுக்கு ஸ்பேஸ் விடாம எல்லாம் இருக்கு. சரி, அதுல இன்னொரு பிரச்சனையும் அங்க தலைவடியா இருக்கு. என்னன்னா இந்த 2011 சிலபஸுக்கு அப்டேட் பண்ணும்போது தான் இந்த குளோரிடோ சயனிடோ அந்த டேர்ம் பாவிக்கப்பட்டது. அதுக்கு முந்தமெல்லாம் சயனோ குளோரோ இப்படித்தான் அந்த இணைப்பு பேர்கள் இருக்கு. அப்ப நீங்கள் இப்ப எந்த பேப்பரை பார்த்துட்டு இவ்வளவு நியாயங்க பாஸ் பேப்பர் 89ஆம் ஆண்டுல இருந்து 70ஆம் ஆண்டுல செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அப்படி இருக்கு, தலைகளால் தான் போகும். சரி, அப்ப அந்த பேரிட அப்படித்தான் இருக்கும். அப்ப அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் உங்களை முதல் சொன்னால் பழைய பேரிடல் அப்படி இருக்கும்னு சொல்லி அது உண்மையில அதை அப்ப இந்த விட இப்ப இருக்கிற ரூல்ஸுக்கு நாங்கள் எழுதிய தந்திருக்கோம். அதை நான் அந்த கலெக்ட் பண்ணும்போது அதை நான் யோசிக்கிறேன். இதுல உள்ள தெரிவுல எல்லாம் பார்த்து கலெக்ட் பண்றேன்னா கலெக்ட் பண்ணவே இல்லை. ஆகவே கேள்வி எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணாம அப்படியே தூக்கி போட்டதால அந்த பிரச்சனைக்குரிய கேள்வியெல்லாம் அதுல வந்துட்டு. அப்ப உண்மையில நான் அதுக்கு ஓப்பன் தரணும். ஒரு ஃபைனல் பேப்பர்லயே 8 கேள்விக்கு பிரச்சனை இருக்கு, 4 கேள்வி ஓப்பன், 4 கேள்விக்கு 2 விட 2 கொடுக்கல. நாங்கள் பாவம் தானே, எங்கட கேள்விகள் அப்படித்தான் இருக்கு. சரி, அப்ப நீங்கள் என்ன அந்த அந்த இடத்துல எதை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். உங்களோட 2வது எக்ஸாம்ல ஒரு கணித்தல் கேள்வி ஒன்று போட்டுதான் CU to CI2 கேள்வி. அதுக்கு நான் போட்டு ஆன்சர் போல அது 3 அதிന്റെ 2 மடங்கு விட வருது. அப்ப 100 மார்க்ஸ் எடுத்தாக்கள் எல்லாம் கேள்வி குறிக்கிறாங்க. என்ன செய்த நீங்க இருக்கா பார்த்துக்கிட்டு அந்த கேள்விக்கு விட கணித்தல் பிள்ளை இருக்கு. வேறு ஒரு பிள்ளை செய்து போட்ட அப்புறம் நான் அதை செக் பண்ணேன். நான் எப்பவோ எடுத்து வச்ச ஆன்சர் அப்ப அந்த ஆன்சரை அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டேன். 3.2 ஏதோ வருதான், நான் 1.62 ஒரு விட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்க 100 மார்க்ஸ் எடுத்தாங்களே என்ன அந்த 100 வந்தாண்டே ஒரு மேல் பரிசீலனை செய்யுங்க. சரி, நான் இன்னும் அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணி போட்டு மார்க்ஸ் லிஸ்ட் எல்லாம். அப்ப இதுண்ட பேரிடல அந்த எக்ஸாம் ஒருவேளை இப்போ ஃபைனல்ல கூட சில இதுல இப்படியான தவறுகளோட பேப்பர் வேற தானே வேற வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்கள் ரூல்ஸ் படித்த ரூல்ஸ் என்பது நீங்கள் எழுதும் போது அப்ளை பண்றது, உங்களுக்கு தரும் போது இருக்கிறதுக்குள்ள மிக பொருத்தமானது. அதை நீங்கள் கவனிச்சீங்கன்னா சரியா? ஓகே. அப்ப ஹெக்ஸா அக்வா கொப்பர் டு அயன். அப்ப நான் சொன்னா இதுவரைக்கும் இடவழி விடக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல ஒரு இடவழி வரும். அடுத்து அமோனியாவோட சிக்கல் என்றால் Cu NH3 4 times 2+ இணைப்புன்னு கவனம். இதுல 6 இதுல 4. அப்ப உங்களுக்கு செப்புக்கு அமோனியாவோட கருநீல் எடுக்கும். கருநீல் டெட்ராமைன் சரியா? டெட்ராமைன் அதே மாதிரி தான் பேர் தரைக்க கட்டமைப்பு எழுதிக்கும். முந்தி மைனஸ் எழுதி 0 எழுதி பிளஸ் எழுதுறவங்க இணை மைய அளவுக்கு அடுத்தா இணை எழுதிக்க மறையீட்டு இணை எழுதி 0 இணையீட்டு நடுவில் இணை எழுதி நீரீட்டு இணை எழுதுறோம். இப்ப இணைகிற மூலகத்தின் பேரை பாக்குறாங்க. அமோனியாவுக்கு இணைகிற மூலகம் நைட்ரஜன் தான். சரிதான். NO2க்கும் இணைகிற மூலகம் நைட்ரஜன் தான். அப்ப முதலாவது எழுத்துக்கு அல்பபெட்டோட பார்க்கல, அது மூலகத்தின் பேரில் எல்லாம் நைட்ரஜன் அவ்வளவு அப்படிதான் இருக்கு. அப்ப நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் NO2 மைனஸ் என்பதால பழைய ரூல்ஸையும் அதுக்கு அப்ளை பண்ணி முதல் NO2 மைனஸ் எழுதி போட்டாங்க. NH3 எழுதுறோம். இதெல்லாம் பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம். இப்ப H2Oவும் OH மைனஸும் ஒரே கேள்வியில இணையா வந்தால் இதுவும் ஆக்சிஜன் தான், இதுவும் ஆக்சிஜன் தான் இணைகிறது. வேற முதல் எழுதுறது வேற ஒன்று எழுதத்தானே ஒன்று. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், பழைய ரூல்ஸை பார்க்கிறோம். பழைய ரூல்ஸின் படி -3 எழுதப்படும். அப்போ OH எழுதி போட்டு நீர் எழுது ஒன்று தெளிவான ரூல்ஸ் தரப்படும். இப்படியான முரண்பாடுகள் வரும்போது என்ன செய்யற ரூல்ஸ் தரணும். தரையில என்றால் நாங்கள் எங்களுடைய அறிவை ஆளாளுக்கு பயன்படுத்த வேண்டியாது. இப்போ பழைய ரூல்ஸை பயன்படுத்துறதுல ஒரு நியாயப்பாடு இருக்கிறனால அப்படி பயன்படுத்தும். அப்ப இது டெட்ராமைன். இதுல உங்களுக்கு 2 எழுதுற ஒரு எழுதலாம் ரூல் சொல்லப்பட்டு, ஆனா யாரும் உங்க கடைப்பிடிக்கிறதா தெரியுது. அப்ப டெட்ராமைன் இது கட்டி. அப்ப கொப்பர் சிக்கல் கட்டினாக வரும்போது ஆங்கில பெயர் பயன்படுத்தப்படும் 2 அயன். சரியா?
டெட்ராமைன் copper to iron. அதே மாதிரி CuCl4 2-. இதுதான் உங்களுக்கு பழைய சிலபஸ்ல குளோரோன் தான் இருக்கு. இது வந்து என்ன நிறம்? இது மஞ்சள் நீலம், இது மஞ்சள். சரியா? அப்ப டெட்ராக்ளோரிடோ ஸ்பேஸ் தெரியுதா? ஸ்பேஸ் தெரிய கூடாது. டெட்ராக்ளோரிடோ எழுத்துடைவெளிகள் தான் இருக்கும். டெட்ராக்ளோரிடோ. இதுல சிக்கல் கட்டியன், இந்த ரெண்டும் சிக்கல் கட்டியன். இது சிக்கல் அந்நியன். சிக்கல் அந்நியன் எப்படி பேர் எழுதணும்? ஏட் என்று எழுதணும். ஆங்கில பேரும் லத்தீன் பேரும் இருந்தால் யாரு எழுதணும்? லத்தீன் பேரோட எழுதணும். அப்ப கியூப்ரேட் என்று எழுதணும். என்ன செப்பு ஒட்சைடு ஆனது அமோனியா வாயுனால் தாழ்த்தலுக்கு உட்படுத்தப்படும் போது நடைபெறும் தாக்கத்தின் ஈடு செய்யப்பட்டது ரசாயன சமன்பாட்டை தருகிறது சொல்லியிருக்கு. என்னது? செப்பு ஒட்சைடு அமோனியா தாழ்த்தியா தொழிற்படுற தாக்கங்கள் தந்திருக்கு. இதுல Cu-வாக தாழ்த்தப்படும், நைதரசன் N2-வாக ஒட்சியேற்றப்படும். சரியா? ஒரு செப்பு +2 இருந்து 0க்கு தாழ்த்தப்பட்டது. ஆகவே 2 இலத்திரனை ஏற்கும். ஒட்சியேட்டட் மாறுபடுற மூலகம் நைதரசன் சமப்படுத்தப்படும். -3 இருந்து 0க்கு ஒட்சியேற்றப்படும். ஒரு நைதரசன் 3 இலத்திரனை இழக்கும். இதுல 2 நைதரசன் இருக்கால 6 இலத்திரனை இழக்கும். ஏற்கிற இழக்கிற இலத்திரன் இன்னைக்கு எப்போதும் சமனா இருக்கும். அப்ப இவரை மட்டும் 3ஆல பெருக்கினா போதும். இதுல 3 ஒட்சன் இருக்கு, 6 ஐதரசன் இருக்கு. அப்ப 3 டீர் போட்டால் எல்லாம் சரியாக ஈடு செய்த சமன்பாடு தான். 3 சப்பு ஒட்சைட் 2 NH3 3 சப்பு N2H2O. அப்ப நீங்கள் இந்த தாக்கத்தை சமப்படுத்தி கொடுக்கணும். அடுத்த கேள்வியும் சும்மா டி பிளாக் மாதிரி போட்டிருக்கு, கால்குலேஷன் கேள்வி. திணிவு இழப்பு வெளியேறிய திணிவுக்கு சமன் என்ற அடிப்படை தத்துவத்தை பிரிவோச்சு, திணிவு காப்பு தத்துவத்தை பிரிவோச்சு காணலாம். இந்த கேள்விகள் எல்லாம் சோடியம் கார்பனேட், சோடியம் இருகார்பனேட் கலவைகள் வெப்பப்படுத்தல திணிவு குறைவை வச்சுக்கொண்டு நீங்கள் தூய்மை 100% கணிச்சிருப்பீங்க. அதே ஒத்த கேள்விதான் இது. என்ன இந்த குரோமியத்தோட கண்டதால, குரோமியத்தை கண்டதால டீபிளுக்கு வந்து போச்சு. சரி, இந்த கேள்வியின் ஆன்சர் 22.5% அப்படி வருது. 22.5% வருது. செய்து பாருங்க. சரியா? பெர்சன்டேஜ் 22.5% வருது. CrO3 பெர்சன்டேஜ் செய்து பாருங்க. சரியா? நாளையோட நாங்கள் இதை பினிஷ் பண்ணலாம் நினைக்கிறேன். சரியா? டி பிளாக் முடிஞ்சது, பேப்பர் முடிஞ்சது, ஆர்கானிக் தோங்க வேண்டியானே. நாளைக்கு இந்த மிச்ச கேள்வியும் பார்த்துட்டு, சரிதானே? நாளைக்கு இந்த மிச்ச கேள்வியும் பார்த்துட்டு எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது டவுட் இருந்தால் அதிலையும் ஒரு கிளியர் பண்ணிட்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை தூங்குவோம். சரி, ஓகே. செவ்வாய் ஆர்கானிக் படிக்கலாம், பயப்படாங்க. இவ்வளோத்தையும் கொண்டு வந்து நெருக்கியாச்சு தானே. இவ்வளவு கேள்வி செய்து, இவ்வளவு தியரி முடிச்சு, இது இவ்வளவு குறுகிய காலத்துக்கான செய்திருக்கு. சரியா? இன்றைக்கு நான் எக்ஸாமை வைக்கல, சில பேர் படிக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமிலும் படிச்சுட்டு அடுத்த எக்ஸாமை சிட் பண்றதா பெரிய யோசனமா இருக்கு. நாளைக்கு வளமையான டைமுக்கு நான் உங்களுக்கு லிங்க் தரலாம். சரியா? ஓகே.